புங்குடுதீவு மாணவி கொலை குற்றவாளி உயிர் வாய்ப்பு, சிறைச்சாலைக்கு நேரில் சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நீதிபதி. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பொருளாதார நிலவரத்தை நாட்டு மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், சஜித். என் ஆட்சி நீடித்திருந்தால் டாலரின் மதிப்பு மேலும் குறைந்திருக்கும், ரணில். நிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மன்னார் மக்களுக்கு நிவாரண உதவுப் பொருட்கள் வழங்கி வாய்ப்பு. மன்னார் மாவட்டத்தில் கடற்படையினர் வசம் உள்ள காணிகளுக்கு பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தலைமையிலான குழுவினர் நேரடி விஜயம். வடக்கு மாகாண காவல் நிலையங்களுக்கு வரப்போகும் இந்தியாவின் அன்பளிப்பு. தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை உயர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல் குறித்து வெளியாகும் கருத்துக்களுக்கு ஆணைக்குழு பொறுப்பல்ல, தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர். மூடியாறை சந்திப்புகளில் நாம் கலந்து கொள்ளப் போவதில்லை, கஜேந்திரகுமார். இனப்படுகொலை தொடர்பான அருட்தந்தையின் கருத்தை கத்தோலிக்க திருச்சபை நிராகரிப்பு. அரசாங்கத்தின் பொய்களை அதன் தீவிர ஆதரவாளர்களை நம்புவதில்லை, சர்வஜன பலய கட்சி. நாடு மீண்டும் வங்குரோ தடையும் அபாயம், அனுர அரசாங்கத்துக்கு சஜித் அவசர எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். வித்தியா கொலை வழக்கின் மரண தண்டனை கைதி யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை தனது உயிரை மாய்த்த நிலையில் சிறைச்சாலைக்கு சென்று யாழ்ப்பாண மேலதிக நீதவான் உசைன் விசாரணைகளை மேற்கொண்டார். அதன்போது சட்ட வைத்திய அதிகாரி, தடயவியல் போலீசார், குற்றத்தடுப்பு போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளும் உடனிருந்தனர். விசாரணைகளை தொடர்ந்து சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டதற்கு அமைவாக சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்கின்ற 46 வயதுடையவரே உயிரை மாய்த்திருந்தார். மாகாண சபை தேர்தலை வைத்தால் படுதோல்வி அடைவது உறுதி என்பதற்காகவே அனுர அரசு தேர்தலை தொடர்ந்து பிற்போடுகிறது. மாகாண சபை தேர்தல் இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று தெரிவிக்க ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வாவுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை வைத்தால் படுதோல்வி அடைவது உறுதி என்பதற்காகவே அனுர அரசு தேர்தலை தொடர்ந்தும் பிற்போடுகின்றது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று தெரிவிக்க ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்பின் சில்வாவுக்கு என்ன அதிகாரம் உள்ளது? மாகாண சபை தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்று ஜேவிபியின் கட்சி தலைமையகம் தீர்மானிக்குமா? என் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு எதற்கு? 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலையும் இந்த அரசு நடத்துமா என்பது சந்தேகத்திற்கிடமாக உள்ளது என்றார். தலங்கம போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கடுவல நேதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்றைய தினம் தலங்கம போலீஸ் நிலையத்தில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதன்படி அவரை கடுவல நேதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராணுவ வெற்றி கொண்டாட்டத்திற்கான ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் தலங்கம போலீஸ் நிலையத்தில் அவர் முன்னிலையான நிலையில் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்சமயம் நிலவி வரும் உண்மையான பொருளாதார நிலவரங்கள், டொலர் கையிருப்பில் யதார்த்தம் மற்றும் வருங்கால கடன் சவால்கள் குறித்து நாட்டின் 220 லட்சம் குடிமக்களும் விழிப்போடு சரியான புரிதலை கொண்டிருக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். குளியாப்பிட்டிய நகரசபையின் 2026 ஆண்டுக்கான பாராட்டு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் நாட்டின் நிதி நிலவரம் மற்றும் அரசு சேவை குறித்து மேற்கண்டவாறு கூறினார். பொருளியல் கோட்பாடுகளின்படி ஒரு நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பானது குறைந்தபட்சம் 3 மாத கால இறக்குமதி செலவுகளை ஈடு செய்யக்கூடியதாக அமைய வேண்டும். தற்சமயம் இலங்கையிடம் 7 பில்லியன் டாலர் கையிருப்பு இருப்பதாக கூறப்படும் தரவுகளின் உண்மையான நிலையை சஜித் பிரேமதாச பகுப்பாய்வு செய்தார். மேலும் தற்போதைய நிலவரப்படி ஒவ்வொரு மாதமும் இறக்குமதிக்காக 2 பில்லியன் டாலர் ஒதுக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த 7 பில்லியன் டாலர் இருப்பில் 1.2 பில்லியன் டாலர் பெறுமதியான தொகை பயன்படுத்த முடியாத சீன யுவான் நாணயமாகவே முடங்கி காணப்படுகின்றது. இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரித்தால் இந்த இருப்பின் தாங்குதிறன் வெகுவாக குறையும். அத்துடன் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் நீடித்து அங்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டால் அந்நாடுகளிலிருந்து இலங்கைக்கு கிடைக்கும் வெளிநாட்டு அளவீடுகள் பெருமளவில் வீழ்ச்சியடையும். நாட்டின் எதிர்கால நிதி நெருக்கடி குறித்து எச்சரித்த அவர், தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடு 2027 மார்ச் மாதத்துடன் நிறைவுக்கு வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் 2028 ஆண்டு முதல் சாதாரண மாதாந்த இறக்குமதி செலவுகளுக்கு மேலதிகமாக ஆண்டுதோறும் 3 பில்லியன் முதல் 3.5 பில்லியன் டாலர் வரையான வெளிநாட்டு கடன்களை மறுசீரமைப்பின்படி திருப்பிச் செலுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு நாட்டுக்கு உண்டு. எனவே வெறுமனே இருப்பை காட்டி ஏமாற்றாமல் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்தி நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் மிக கூடிய அவதானத்தை செலுத்த வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். தற்போது நாட்டில் வறுமை அதிகரித்து வருவதுடன் பெரும்பாலான குடும்பங்களில் செலவுக்கு ஏற்ற வருமானம் இல்லாத நெருக்கடி நிலை காணப்படுகிறது என்றும் இந்த சவாலான தருணத்தில் 220 லட்சம் மக்களை பாதுகாப்பதே பிரதான இலக்காக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தனது ஆட்சி நீடித்திருந்தால் டொலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பை 275 ரூபாவாக குறைத்திருக்க முடியும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் நடைபெற்ற பொது எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் தற்போதைய அரசின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் வாகன இறக்குமதி விவகாரங்கள் குறித்து இவ்வாறு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், என் ஆட்சி நீடித்திருந்தால் டொலருக்கு நிகரான ரூபாவின் மதிப்பை 275 ரூபாவாக குறைத்திருக்க முடியும். தற்போதைய ஆட்சியாளர்களால் கூட அதனை ஆக குறைந்தது 280 ரூபாக்காவது கொண்டு வந்திருக்க முடியும். ரூபா வலுவடைந்திருந்தால் தற்போதைய வரி அதிகரிப்பு மக்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய சுமையாக தெரிந்திருக்காது. பணவீக்கம் இல்லாததால் ரூபாவின் மதிப்பு நிலைத்திருக்கும். ஆனால் தற்போதைய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு செயற்படாததால் நாட்டின் செலவினங்கள் அதிகரித்துள்ளன. எனது திட்டம் ரூபாவை மேலும் வலுப்படுத்தி மக்களுக்கு பல சலுகைகளை வழங்குவதாகவே இருந்தது. தற்போதைய மத்திய கிழக்கு போர்ச்சூழல் முடிவுக்கு வந்தாலும் கூட தற்போதைய அரசின் கீழ் நிலைமைகளை கையாள்வது எளிதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. நாட்டின் பொருளாதார அமைப்புகளை ஒரு வாகனத்தின் தனித்தனி பாகங்களுக்கு ஒப்பிட்டு பேசிய அவர், நாம் அவற்றை ஒன்றிணைத்து ஒற்றை வாகனமாக முன்னோக்கி செலுத்தியதாகவும் குறிப்பிட்டார். டெட்பா புயல் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் பெரும் பாதிப்புகளுக்குள்ளான பொதுமக்களுக்கான அவசர உதவிப் பொருட்களை பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களின் கீழ் இயங்கும் லைஃப் லைனர் தொண்டு நிறுவனத்தின் ஊடாக இன்று வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தின் நானாட்டான் மற்றும் முசலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவிப் பொருட்கள் முறைப்படி கையளிக்கப்பட்டன. சவுதி அரேபியாவைச் சேர்ந்த 2 கொடையாளிகளின் நிதி பங்களிப்பில் லைஃப் லைன் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த உதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறிப்பாக படுக்கை நோயாளிகளுக்கான விசேட மருத்துவ கட்டில்கள் மற்றும் திட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பள்ளிவாசல்களுக்கான கம்பளிகள் விநியோகிக்கப்பட்டது. இவ்வுதவி திட்டத்தின் கீழ் தற்காலிக கூடாரங்களில் தங்கியிருந்து அவதியுறும் மக்களின் நலன் கருதி தரப்பால்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இவ்விசேட நிவாரண உதவி வழங்கும் திட்டத்தில் லைஃப் லைன் அமைப்பின் பிரதிநிதிகள், கிராம அலுவலர்கள், உலமாக்கள், மத தலைவர்கள், முசலி தேசிய பாடசாலையின் அதிபர் உட்பட பல முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதியின் நேரடி உத்தரவின் பேரில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னாருக்கு வருகை தந்த நிலையில் கடற்படையினர் வசம் இருக்கின்ற தனியார் காணிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இன்றைய தினம் காலை கடற்படையினர் வசம் உள்ள காணிகளுக்கு நேரடியாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையிலான குழுவினர் விஜயம் செய்தனர். முள்ளிக்குளம், சிலாபத்துறை, தலைமன்னார், பங்காலைப்பாடு மற்றும் பள்ளிமுனை ஆகிய பகுதிகளில் உள்ள காணிகளை குறித்த குழுவினர் நேரடியாக சென்று பார்வையிட்டனர். மக்கள் கடந்த காலத்திலே யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து தங்களது இடத்தை விட்டு வேறு இடங்களில் குடிபெயர்ந்திருக்கின்றார்கள். யுத்தம் நிறைவடைந்து 17 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இது இருக்கின்றது. இதன்போது பிரதேச செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களும் அங்கு சென்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான், ரவிகரன், ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு ராணுவ தளபதி, கடற்படை தளபதி, மேலதிக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த விஷயம் தொடர்பாக தெளிவுபடுத்தியதுடன் குறித்த காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதன்பொழுது அங்கு கருத்து தெரிவித்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர, நாங்கள் மன்னார் மாவட்ட செயலகத்தில் ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ளோம். அதேபோல இன்று காலை என்னுடன் எங்கள் கௌரவ உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜெகதீஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினரும் இப்பிரதேசத்தில் உள்ள பிரதேச செயலாளர்களுடன் இணைந்து முள்ளிக்குளம், பள்ளிமுனை, சிலாவத்துறை, பங்காலைப்பாடு மற்றும் தலைமன்னார் ஆகிய பகுதிகளில் ராணுவத்தினரால் பயன்படுத்தப்படும் நிலங்கள் தொடர்பாக நிலவும் பிரச்சினைகள், விவாதங்கள் மற்றும் சிக்கல்கள் குறித்து அந்த பகுதிகளில் வாழும் குடும்பங்கள், பொதுமக்கள் மற்றும் மத தலைவர்களுடன் அந்தந்த இடங்களுக்கு சென்று கலந்துரையாடினோம். இது தொடர்பாக நாங்கள் ஒரு நல்ல புரிதலையும் தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதன்படி இந்த தகவல்களை நாங்கள் தனித்தனியாக தொகுத்து பாதுகாப்பு பேரவைக்கு சமர்ப்பித்து இந்த காணி பிரச்சினைகளையும் சிக்கல்களையும் எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து நடவடிக்கை எடுப்போம். விசேடமாக இந்த மன்னார் மாவட்டத்தில் கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடலுடன் தொடர்புடைய முகாம்களில் குறிப்பாக கடற்படை பிரதானமாக இப்பிரதேசத்தில் நிலை கொண்டுள்ளது. அங்கு பல சட்டவிரோத செயல்கள் இடம்பெறுகின்றன. கடல் மற்றும் கடற்கரை சார்ந்த பகுதிகளில், உள்நாட்டு பகுதிகளிலும் இவை நடப்பதனால் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் பெருமளவு கவனம் செலுத்த வேண்டும். அந்த கடற்படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இடங்கள், அவர்களால் ஆற்றப்படும் கடமைகள், அவர்கள் இரவும் பகலும் பாராது மக்கள் பாதுகாப்புக்காகவும் இப்பிரதேசத்தின் பாதுகாப்புக்காகவும் தேசிய பாதுகாப்புக்காகவும் செய்யும் சேவைகள் குறித்தும் நாங்கள் அறிவோம். நாங்கள் எவ்விதத்திலும் குறைத்து மதிப்பிடாமல் எமக்கு கிடைக்கக்கூடிய நிலங்களில் உள்ள பிரச்சினைகளை எவ்வாறு சுமூகமாக தீர்ப்பது என்பது குறித்தே இங்கு கலந்துரையாடினோம். இங்கு பெற்றுக்கொண்ட தகவல்களை அடுத்து வரவிருக்கின்ற பாதுகாப்பு பேரவை கூட்டங்களிலும் ஜனாதிபதி அவர்களிடமும் நாடாளுமன்றத்தில் உள்ள பாதுகாப்பு குழுவிலும் சமர்ப்பித்து மேலும் கலந்துரையாடி பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகளை காண்பதே எங்களுடைய நோக்கமாகும். நாங்கள் கொழும்பில் இதுகுறித்து கலந்துரையாடினோம். அரசாங்கத்தின் பொறுப்பு என்னவென்றால் பொதுமக்கள் இந்த நிலங்களில் இருந்து வேறு இடங்களுக்கு சென்றிருந்தால் அவர்களை மீண்டும் குடியேற்றுவதற்கு குடியேற்ற அமைச்சு மற்றும் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி அதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதாகும். அரசாங்கம் எப்போதும் எமது மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதையே முதன்மையாக கொண்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் இந்த கடற்கரையோர பகுதிகளில் பல சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை நீங்கள் அறிவீர்கள். அவற்றை ஒழிப்பதுதான் எமது முதலாவது பொறுப்பாகும். அதன் மூலம் பொதுமக்களின் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். எனவே கடற்படையினர், போலீசார் மற்றும் ராணுவத்தினருடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். இது குறித்து நாங்கள் முழு கவனத்தையும் செலுத்துகின்றோம். ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி எமது மக்களுக்காக மிக விரைவில் ஒரு நல்ல தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை காவல்துறையின் பயன்பாட்டுக்காக இந்திய இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 கெப்ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவை வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதுடன் இந்த கெப்ரக வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட இந்த அன்பளிப்பை பாராட்டி காவல்துறை மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யாவுக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் எதிர்பார்த்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது.
கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி காலிமுகத்திடலில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் மேற்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சட்டமா அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகாஷி ஹேரத் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகைகள் இன்னும் 1 மாத காலத்துக்குள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடல் வன்முறை சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோனி ஒரு சந்தேக நபராக பெயரிடுமாறு காவல்துறைக்கு சட்டமா அதிபர் பிறப்பித்திருந்த உத்தரவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னதாக ரத்து செய்திருந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த புதிய தகவல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நீதியரசர்களான AHMD நவாஸ், அசல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த மேன்முறையீட்டு மனு மீதான அடுத்த கட்ட விசாரணையை வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பொறுப்பேற்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பொறுப்பேற்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்ற விசேட செயற்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மீளாய்வு செய்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பிலான முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழு கூட்டம் இடம்பெற்றது. தேர்தல் முறைமை தொடர்பான சட்டம், அத்துடன் வாக்காளர்களை பதிவு செய்யும் சட்டம், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டம், பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டம், ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது தொடர்பான சட்டம், கடந்த காலங்களில் குறித்த சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மற்றும் குறித்த சட்டங்களின் ஏற்பாடுகளின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன இக்குழுவில் மீளாய்வு செய்யப்படவுள்ளன. அத்துடன் மேற்கூறிய சட்டங்களை திருத்தி அமைத்தல், சீரமைத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் தேவையை மதிப்பிடுவதும், தேர்தல்கள் தொடர்பான தற்போதைய சட்டங்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களையும் திருத்தங்களையும் பரிந்துரைப்பதும் இந்த குழுவின் பணியாகும். மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவான ஆய்வுகளை நடத்துவது அவசியம் என குழு தீர்மானிக்கும் பட்சத்தில் எந்தவொரு நபரையும் குழு முன்னிலையில் அழைப்பதற்கும் எந்தவொரு ஆவணம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க கோருவதற்கும் குழு அவசியம் என கருதும் எழுத்துப்பூர்வமான அல்லது வாய்மொழியான அனைத்து சான்றுகளை பெறுவதற்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. அதே நேரம் குழுவின் பணிகளுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற நபர்கள் மற்றும் வல்லுநர்களின் சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் அதிகாரமும் அதற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குழுவின் பணிகள் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெறவும் இந்த மதிப்பாய்வு நடைமுறை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டுவதற்கும் குழுவின் உறுப்பினர்கள் ஏகமனதாக இணங்கினர். இக்குழு கூட்டத்தில் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணநாயக்க, அலவத்துவல ஹர்ஷன ராஜகருண, கதிரவேலு சண்முகம், குகதாசன், ரூபன் திலக, ஜெயக்கொடி, துஷாரி ஜெயசிங்க, சந்திம ஹெட்டியாராய்ச்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டங்களில் இனப்படுகொலை நடைபெற்றதாக அருத்தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்த கருத்துக்களுக்கு இலங்கையின் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் கருத்தை வெளிப்படுத்தவில்லை. அவர் தனது சொந்த கருத்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்று கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் சமூக தொடர்புகளுக்கான ஆயர் ஆணைக்குழுவின் தலைவரும் ஆயருமான யூட் நிஷாந்த சில்வா விசேட அறிக்கை ஒன்றின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை எப்போதும் நல்லிணக்க சமூக உரையாடல் மற்றும் இலங்கையின் அனைத்து சமூகங்களையும் மதித்தல் ஆகியவற்றுக்காக செயற்பட்டது, தொடர்ந்தும் செயற்படும் என்றும் குறிப்பிட்டார். அதே நேரம் இலங்கையில் நடந்த போர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரே தவிர எந்தவொரு இனக்குழுவுக்கும் எதிரான போர் அல்லதென்றும் தேசிய சமூக தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை யூட் கிருஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். தலதா மாளிகை, அரந்தலாவையில் பிக்குகள் படுகொலை, மத்திய வங்கி, புறக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் தெகுவளையில் ஒரு புகையிரதம் ஆகியவற்றின் மீது தாக்குதல்களை நடத்திய பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டியிருந்தது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வகையில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்த கருத்துக்களை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையும் நிராகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளன. இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அழிப்பதை நோக்கமாக கொண்டே கடந்த 30 ஆண்டு கால போர் நடைபெற்றதாக அருட்தந்தை பீரிஸின் கருத்துக்களுக்கு குறிப்பாக சமூக ஊடகங்களில் பரவலான விளம்பரம் அளிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பிலேயே கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையும் மேற்கண்ட விளக்கத்தை அளித்துள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் பொய்களை தீவிர விசுவாசிகளாக இருக்கும் ஒரு சிலர் கூட நம்பவில்லை என சர்வஜன பழைய கட்சியின் செய்தி தொடர்பாளரான மருத்துவர் பிரியங்கர மாகமுள்ளகே தெரிவித்துள்ளார்.
அரசாங்கத்தின் தொடர்ச்சியான பொய்களாலும் அந்த பொய்கள் நாட்டுக்கு முன்பாக அம்பலமானதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் நாடு 2022ஆம் ஆண்டு நிலைமைக்கு திரும்பிவிடுமோ என்று மக்கள் அஞ்சுகின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். பொருளாதார நிலைமை குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கூறும் அறிக்கைகள் பொய்யானதாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்தும் மதிப்பிழந்து வரும் ரூபாவின் பெறுமதி அரசாங்கத்தின் கெட்டித்தனத்தால் அன்றி மாறாக சமூக ஊடக செயல்பாடுகள் மூலம் டொலர்களை சம்பாதித்து நாட்டின் டொலர் கையிருப்பை சந்தையில் வெளியிடும் இளைஞர்களிடமிருந்து நாடு இந்த நாட்களில் சுமார் 4 முதல் 5 மில்லியன் டாலர்களை பெறுவதால் தான் இப்போதெல்லாம் வலுப்பெற்று வருகிறது என்று பிரியங்கர மாகமுல்லகே குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா பகிரங்கமாக கூறியது போல வெளிநாடுகளில் உள்ள கட்சி கிளைகள் மூலம் நாட்டிற்கு டொலர்களை தருவிப்பதை செய்து காட்டுவதற்கான தருணம் இப்போது கிடைத்துள்ளதாகவும் அவர் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை மீண்டும் ஒரு முறை பங்குரோத்து நிலையை அடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதால் தற்போதைய அரசு தனது தலைக்கண போக்கை கைவிட்டு சர்வதேச நாணய நிதியத்துடனான தொடர்ச்சியான அடுத்த கட்ட இணக்கப்பாட்டை நோக்கி உடனடியாக செல்ல வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆசிரியர் சங்கத்தை ஸ்தாபிப்பதற்கான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் நாட்டின் நிஜமான பொருளாதார தரவுகளை முன்வைத்து இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்தார். நாட்டில் எவ்வித பிரச்சினைகளும் இல்லை என காட்டுவதற்காக ஜனாதிபதி நாடு முழுவதும் சுற்றித் திரிந்து போதிய டொலர் கையிருப்பு இருப்பதாக கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் சஜித் பிரேமதாச சாடினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு கூறும் 7 பில்லியன் டாலர் கையிருப்பில் பயன்படுத்த முடியாத சீன ஜுவான் நாணயம் காணப்படுவதனால் உண்மையான கையிருப்பு அதைவிட குறைவாகவே உள்ளது. சர்வதேச பொருளாதார கொள்கைகளின்படி ஒரு நாட்டின் கையிருப்பு குறைந்தபட்சம் 3 மாத இறக்குமதி செலவை ஈடுகட்ட வேண்டும். இலங்கையின் மாதாந்த இறக்குமதி செலவு 2 பில்லியன் டாலராக உள்ள நிலையில் தற்போதைய இருப்பை கொண்டு 3 மாத இறக்குமதியை கூட சமாளிக்க முடியாது. இந்த யதார்த்தத்தை மறைத்து அரசு மக்களை ஏமாற்றுகின்றது. தற்போது நாட்டுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு அனுப்பீடுகள் 8 பில்லியன் டாலராக அதிகரித்திருந்தாலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கும் போர்ச்சூழல் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அங்கு பொருளாதாரம் சரிந்தால் நமது தொழிலாளர்கள் வேலைவாய்ப்புகளை இழப்பார்கள். இதுகுறித்து அரசு இன்னும் வாய் திறக்கவில்லை. மேலும் கடந்த 2022 கொரோனா காலப்பகுதியில் இலங்கைக்கு பெருமளவில் உதவிய இந்தியா போன்ற அண்டை நாடுகளும் தற்போது தத்தமது உள்நாட்டு பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதனால் முந்தையது போன்ற உதவிகளை பெறுவது எளிதல்ல. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2022 நாடு வங்குரோத்தடைந்த சமயத்தில் 470 ரூபாவாக இருந்த 92 ரக பெட்ரோல் தற்போது 410 ரூபாவாக மட்டுமே குறைந்துள்ளது. இதன் மூலம் யதார்த்த நிலையை விளங்கிக் கொள்ளலாம். தற்போதைய சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடு 2027 மார்ச் மாதத்துடன் முடிவுக்கு வருகின்றது. இதனால் நாட்டின் கடன் தர வரிசைகள் மீண்டும் பாதிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 2028ஆம் ஆண்டாகும் போது மாதாந்த இறக்குமதி செலவுகளுக்கு மேலதிகமாக ஆண்டுதோறும் திருப்பிச் செலுத்த வேண்டிய வெளிநாட்டு கடன் தொகை 2.5 பில்லியன் டாலரிலிருந்து 3.5 பில்லியன் டாலர் வரை பாரிய அளவில் அதிகரிக்கும். உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும். எனவேதான் தொடர்ச்சியான அடுத்தடுத்த சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டுக்கு அரசு செல்ல வேண்டும் என நான் நாடாளுமன்றத்திலும் வலியுறுத்தினேன். அண்மையில் நாட்டை தாக்கிய டிட்வா புயல் அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுமாறு நான் விடுத்த கோரிக்கையை அரசு நிராகரித்திருந்தது. அனர்த்த வேளையில் சர்வதேச மாநாட்டை கூட்டுமாறு நான் கோரிய போது இந்த தலைக்கணம் பிடித்த அரசு பிளீஸ் வேண்டாம் என்று கூறி அந்த பாரிய வாய்ப்பை குழி தோண்டி புதைத்தது. இப்போதாவது அந்த வெட்கக்கேடான அரசியலை நிறுத்திவிட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமையாக இல்லாமல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளின்படி மக்கள் நலன் சார்ந்து அடுத்த கட்ட சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டை எட்ட அரசு முன்வர வேண்டும். பொய்யான மாய பிம்பங்களை விடுத்து சவால்களை எதிர்கொள்ள தேவையான டாலர்களை நாட்டுக்கு கொண்டு வரும் முறையான திட்டங்களை நோக்கி அரசு உடனடியாக நகர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.